சாந்தி ஆத்துல பிடிச்ச நத்தைகளை கூடையில எடுத்துக்கிட்டு கிராமத்துக்குள்ள வித்துக்கிட்டு வந்தா. வாங்கம்மா நத்தை, இந்த நத்தையெல்லாம் ஆற்றுல ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சது. இந்த நத்தை கறி சாப்பிட்றதுக்கு எவ்வளவு ருசியாக இருக்கும் தெரியுமா? 1 கிலோ நத்தை 100 ரூபாதாம்மா. வந்து வாங்கி சமைச்சு பாருங்க, நல்லா ருசியாக இருக்கும். இந்த நத்தை கறியெல்லாம் கிடைக்கிறதே இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வெளிநாட்டுலலாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்கம்மா. அப்படி சாந்தி சொன்னதும் அங்க ஒரு வயசான பாட்டியும் ஒரு அம்மாவும் வந்தாங்க. ஏம்மா சாந்தி, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? இந்த நத்தையெல்லாம் நம்ம ஊர் ஆத்துலையா கிடக்குது? நான் சின்ன வயசுல இந்த நத்தை கறியை சாப்பிட்டு இருக்கேம்மா. என்னுடைய அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா ருசியா இருக்கும் இந்த நத்தை கறி. ஆமா சாந்தி அக்கா, நானும் சின்ன வயசுல இதை சாப்பிட்டு இருக்கேன். எங்க பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் இதை. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா என்னால் சாப்பிட முடியல. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நம்ம கிராமத்துலேயே நத்தை கிடைக்கிது. ஆனாலும் எனக்கு இதை சமைக்கவும் தெரியாது, சுத்தம் பண்ணவும் தெரியாது. என்ன செய்கிறது? அவ்வளவுதானே. உங்கள் 2 பேருக்கும் இதை சுத்தம் செஞ்சு சமைக்க தெரியாது. அப்படின்னா நான் சாயங்காலம் சாப்பாட்டு கடையை போடலான்னு இருக்கேன். அங்கே சுட சுட சோறும் இந்த நத்தை தொக்கையும் தான் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு சாப்பாட்டோடைய விலை 100 ரூபா தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அப்படியாம்மா? நீ கடையை போட்டதும் முதல் ஆளாக இந்த பாட்டி உன் கடைக்கு வந்துடுவேம்மா. ஆமாம் சாந்தி அக்கா, நானும் உங்கள் கடைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். பாட்டி, போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. விட்டுட்டு போயிட போறீங்க. எவ்வளவு நாள் ஆச்சு. அப்படி சாந்தி அன்னைக்கு சாயங்காலமே ஒரு மரத்துக்கடியில கடையை போட்டா. வாங்கம்மா, சுட சுட சோறும் நத்தக்கறியும் செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு சாப்பாட்டோடைய விலை 100 ரூபா தான். வந்து சாப்பிட்டு பாருங்க. எவ்வளவு வேணாலும் சாப்பாட்டை கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வாங்கம்மா, வந்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா ருசியா இருக்கும் இந்த சாப்பாடு. அப்படி சாந்தி கடையை போட்டதும் முதல் ஆளா பாட்டி அங்க வந்தாங்க. சாந்தி, பாத்தியா? சொன்ன மாதிரியே கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன். காலையில உன்கிட்ட சொன்னதுல இருந்து நான் வீட்டுக்கு வெளியவே தான் உக்காந்து காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பதான் நீ கடையை போடுவேன்னு. நீ கடையை போட்டதுமே பார்த்துட்டேன். அதான் வேக வேகமா முதல் ஆளா உன் கடைக்கு வந்துட்டேன். சீக்கிரம் எனக்கு சுட சுட சோத்தையும் அந்த நத்தக்கறியும் கொஞ்சம் போட்டு கொடுமா. சாப்பிட்டு எம்புட்டு வருஷம் ஆகுது. இன்னைக்கு வயிறார சாப்பிட்டுடணும். அப்படி சாந்தி அவங்களுக்கு சாப்பாட்டையும் நத்தக்கறியும் போட்டு கொடுத்தா. அந்த பாட்டி, எம்மாடி சாந்தி, உண்மையிலேயே நல்லா ருசியா இருக்குமா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதை சாப்பிடுறேன். நல்ல ருசி போ. அப்படி கொஞ்ச நேரம் போனதும் அந்த கடைக்கு விமலா வந்தா. பாட்டி, சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க. முதல் ஆளே நீங்க தான் போலையே. சரி சரி சாந்தி அக்கா, எனக்கும் ஒரு பிளேட் சாப்பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவளும் அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டா. அவங்க 2 பேருக்குமே அதோடைய ருசி ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது. ஒரு வழியா இந்த சாப்பாட்டு கடையை போட்டு 2 பேரும் வந்து சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. இதில் வர பணத்தை வச்சு எப்படியாவது நம்ம கடனை அடைச்சிட வேண்டியது தான். அப்படி சாந்தியோடைய அந்த சாப்பாட்டு கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் கருவாயன் இப்படி கேட்டான். ஊர் முழுக்க உங்க கடையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாட்டு கடை போட்டு இருக்கியாம்ல, அதுல அந்த நத்தக்கறி நல்லா ருசியா இருக்குதா? ஊர் முழுக்க இதே பேச்சு தான். ஆனா நீ உன் பையனுக்கு அந்த நத்தக்கறியை கொடுக்கல. எனக்கு கொஞ்சம் கொடுமா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுறேன். இது வரைக்கும் நான் நத்தக்கறியை சாப்பிட்டதே இல்லை. எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் இல்ல? நாளையில இருந்து நானும் உன் கூட கடைக்கு வரேம்மா. உன் கூட வந்து கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கிறேன். என்னையும் கடைக்கு கூட்டிட்டு போமா. இங்க பாரு கருவாயா, நீ எல்லாம் கடைக்கு வர வேணாம். யாராவது பிரச்சனைய தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு போவாங்களா? அப்படித்தான் நீயும் பிரச்சனையும் ஒண்ணுதான். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. அதனால நீ கடைக்கெல்லாம் ஒன்னும் வர வேணாம். அம்மா, நான் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்.
கடையில ஒரு ஓரமா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னையும் கூட கூட்டிட்டு போங்கம்மா, என்னையும் கூட்டிட்டு போங்கம்மா. நான் வந்து அமைதியா தான் இருப்பேன், என்னையும் கூட்டிட்டு போங்கம்மா. அப்படி அன்னைக்கு பொழுது போச்சு. அடுத்த நாள் காலையில கருவாயனும் தான் அம்மாவோட கடைக்கு போயிருந்தான். இங்க பாரு கருவாயா, நீ அடம் பிடிச்சேன்னு தான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு வந்தேன். வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும். ஏதாவது பிரச்சனை பண்ண கடையை விட்டு அடிச்சு துரத்திடுவேன். அமைதியா போய் உக்காந்துக்கிட்டு இருக்கணும். சரி சரி, கொஞ்ச நேரம் இந்த கடையை பார்த்துக்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். யாராவது சாப்பிட வந்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடு. ஒரு சாப்பாட்டோடைய விலை 100 ரூபாய். அவங்க கிட்ட வாயை கொடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு உனக்கு அவ்வளவுதான். நான் போயிட்டு வரேன். அம்மா, நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நான் இந்த சாப்பாட்டு கடைய நல்லா பாத்துக்கிறேன். ஒரு சாப்பாட்டோடைய விலை 100 ரூபாய் தானே. யாராவது வந்தா நான் சொல்லுறேன், அவங்களுக்கு சாப்பாட்டையும் போட்டு கொடுக்கறேன். என்கிட்ட அவங்க வம்பு பண்ணாங்கன்னா நான் அமைதியாதாமா இருப்பேன். நீங்க என்ன நம்பலாம். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. கடைய பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேம்மா. ஒரு வழியா அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த அம்மா சரியான லூசு. ஒரு சாப்பாட்டை 100 ரூபாய்க்கு கொடுக்குது. இப்படி கொடுத்தா எப்படி லாபம் கிடைக்கும்? நஷ்டம் தானே ஏற்படும். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. பேசாம நம்ம ஒரு சாப்பாட்டை 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம். யாராவது சாப்பிட்டாங்கன்னா நமக்கு 100 ரூபாய் லாபம் தானே. யாராவது சாப்பிடாம போயிட்டா கடைக்கு யாரும் சாப்பிட வரலன்னு அம்மா கிட்ட சொல்லிடலாம். சரி சரி, யாராவது வந்தா ஒரு சாப்பாட்டு விலை 200 ரூபான்னு சொல்லி பார்ப்போம். வர பணத்துல பாதிய ஆட்டைய போட்டுட வேண்டியதுதான். இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒருத்தர் கூட சாப்பிட வரல. என்ன பண்றது? கருவாயா, நீ என் கடைய பாத்துக்கிற. உன்னை நம்பி எப்படில கடைய உங்க அம்மா விட்டுட்டு போனா? சரி சரி, அது இருக்கட்டும். எனக்கு ஒரு சாப்பாடு கொடுல. ஒரு சாப்பாட்டோடைய விலை 100 ரூபாய் தானே. எனக்கு ஒரு சாப்பாட்டை கொடு. இங்க பாருக்கா, இப்ப நான் கடையை பாத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ சாப்பிடத்தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு. ஒரு சாப்பாட்டோடைய விலை 200 ரூபாய். வெளிநாட்டுல எல்லாம் பாரு 500 1000க்கு சாப்பிட்டுட்டு டிப்ஸையும் கொடுத்துட்டு போறாங்க. இங்க என்னடான்னா 100 ரூபாய் சொன்னதும் அதையும் பேரம் பேச்சு 80 ரூபாய்க்கு கேக்குறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நாங்கெல்லாம் எப்படித்தான் பிழைக்கிறதுனே தெரியல. இங்க பாரு கருவாயா, நீ சொல்றதும் உண்மைதான்ல. என்ன பண்றது? இந்த மாதிரி சின்ன கடையில தான் பேரம் பேச்சு வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்கள யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு சாப்பாட்டோடைய விலை 200 ரூபாய் தானே. நீ எனக்கு அந்த பைசாக்கே சாப்பாட்டை கொடுல. இந்த மாதிரி சின்ன கடையில நானும் பேரம் பேச விரும்பல. நீ சாப்பாட்டை கொடுல. அந்த அக்கா சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டாங்க. அடடே, பரவாயில்லையே. இந்த அக்கா 200 ரூபாய் சொன்னதும் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுடுச்சு. சாப்பாட்டோடைய விலை 200 ரூபாய் தான். இதுக்கப்புறமா ஒரு வழியா சாப்பாட்டோட விலைய மாத்தியாச்சு. அம்மா கிட்ட பாதி பணத்தை கொடுத்துட்டு பாதி பணத்தை ஆட்டைய போட்டுட வேண்டியதுதான். அம்மாக்கு மட்டும் சாப்பாட்டோடைய விலை 200ன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம கதை முடிஞ்சிச்சு. எப்படியாவது அம்மா வர்றதுக்குள்ள சாப்பாட்டை 200 ரூபாய்க்கு கொடுத்துடணும். அப்பதான் நமக்கு கொஞ்சம் பங்கு கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.